கோவையில் சரக்கு ஆட்டோ மோதி 15 வயது பள்ளி சிறுமி பலி. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை புதூர் அறிவொளி நகர் திருவிகா நகரில் வசித்து வரும் பாலன் சாவித்ரி தம்பதியரின் 15 வயதுடைய மகள் கோவை செம்பட்டி காலனியில் உள்ள ஒக்கிலியர் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று சாவித்ரி என்பவர் தனது மகளை பள்ளி முடித்து அழைத்துக் கொண்டு தனது வீட்டிற்கு செல்வதற்காக கெம்பட்டி காலனி எல்ஜி தோட்டம் ரோட்டில் நடந்து சென்றுள்ளார். அப்போது அதே வழியில் ஓட்டுநர் உரிமம் இல்லாத கண்ணன் என்பவர் சரக்கு ஆட்டோ வாகனத்தை அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் ஓட்டி வந்து சிறுமி மீது மோதியதுடன் வாகனத்துடன் சிறுமியை சிறிது தூரம் இழுத்து சென்று கீழே விழுந்ததில் அந்த சிறுமிக்கு தலையின் பின்புறம் பலத்த ரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. சிறுமியை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே இறந்துவிட்டார். இந்த விபத்து குறித்து கோவை மாநகர போக்குவரத்து மேற்கு பிரிவில் வழக்கு பதிவு செய்து காவல் ஆய்வாளர் அமுதா புலன் விசாரணை மேற்கொண்டதில் கோவை கெம்பட்டி காலனி ஹவுசிங் யூனிட்டில் குடியிருக்கும் ராஜேந்திரன் மற்றும் அதே பகுதியில் வசித்து வரும் கண்ணன் என்பவருக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பதையும் வாகனம் ஓட்ட தெரியாது என்பதையும் நன்கு அறிந்திருந்தும் தான் ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் அமர்ந்து வாகனத்தை இயக்க அனுமதித்துள்ளது தெரியவந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை அஜாக்கிரதையாகவும் அதிவேகமாகவும் இயக்கி வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய குற்றத்திற்காகவும் வாகன உரிமம் இல்லை என்பதையும் வாகனம் ஓட்ட தெரியாது என்பதை அறிந்திருந்தும் தனது வாகனத்தை ஓட்ட அனுமதித்த குற்றத்திற்காகவும் கண்ணன் மற்றும் ராஜேந்திரனை கைது செய்து கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வாகன ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்களை வாகனம் ஓட்ட அனுமதிக்கும் வாகன உரிமையாளர்கள் மீதும் வாகன ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்கி விபத்தினை ஏற்படுத்துபவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவர் என கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் எச்சரித்துள்ளார். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுங்க. வீட்டுக்கு நாங்கள் இங்கே வாடகைக்கு இருந்தோம். அங்கே போய் இருக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்து வாடகைக்கு தாசியமாக கட்ட முடியல. வாடகை கம்மியாக இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். சரின்னு சொல்லி ஸ்கூல் விட்டுனா சாயங்காலம் எப்பவுமே வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ஆட்டோ புக் பண்ணி தான் நாங்கள் போவோம். திடீர்னு இப்படி ஞானத்து கொஞ்சம் கூட நினைக்கிறீங்க. ஐயோ என் பிள்ளை ஒரு சின்ன பண்ணுதாடைய 13 வயசாச்சுங்க ஐயா. 9வது படிக்குதுங்க ஐயா. 9வது படிக்குது என் குழந்தை. எல்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்குது. வாடகைக்கு வரமே என்னால் கட்ட முடியாது. எங்கள் வீட்டுக்காருக்கு நினச்சா வேலை இருக்குது, நினச்சா வேலை இருக்காது. 6 மணி நேரத்தில் வேலை வாடகை கம்மியாக இருக்கிறனால தான் ஐயா போனேன். அது என் பிள்ளைங்க சரி படிக்கிறதுக்கு அந்த கிளாஸுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்கே எல்லாம் 3 பொண்ணுங்க எனக்கு. 3 பொண்ணுங்களை இங்கே அந்த ஸ்கூலில் ஏதோ படித்து வச்சேன்னு தானே ஆசைப்பட்டேன். என் பொண்ணு இந்த நேரத்துக்கு ஐயோ நான் பேசாமல் இங்கே இருக்க வச்சிருக்கலாமா, எதுவும் பஸ்ஸுக்கே போயிருக்கலாமா. பஸ் ஏறினா கூட்டம் நெருக்குவாங்க, நெருக்கமாக இருக்குது. பஸ்ஸுக்காரன் நிறுத்த மாட்டாங்க மலையோரத்தில். நான் ஆட்டோ வச்சதாலே நான் வீட்டுக்கு வருவேன். ஆட்டோ புக் பண்ணி போகலான்னு சொல்லி தான் தெரியும். ஆட்டோவிலே கூப்பிட்டு போவேன். ஐயோ ஆனால் இந்த மாதிரி ஆயிடுதுங்க. என் குழந்தை போச்சு. என்